ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து அக்கறாச்சுன்னா எப்படி அதை ட்ரை கேஷ் பிளாக் வச்சு நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ இந்த நார்மலான கோட் இருக்கு. இங்கே எக்ஸெப்ஷனல் எரர்லாம் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஓவர் கப் மாதிரி கொடுக்குறேன். எக்ஸெப்ஷன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு எரர். அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னென்னா வந்து கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர், லாஜிக்கல் எரர். கம்பைல் டைம் எரர்னா என்ன, ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா நம்ம வந்து கம்பைல் பண்றப்ப த்ரோ பண்ற எரர் தான் வந்து கம்பைல் டைம் எரர். இந்த லாஜிக்கல் எரர்னா என்னன்னா, இப்ப நீங்க கம்பைல் பண்ணி ரன் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்த அவுட்புட் வராம வேற அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 2+2 பண்ணிருப்பீங்க, 4 தான் அவுட்புட் வரணும், ஆனா 5 வந்திருக்கும். அந்த மாதிரி வந்தா அது லாஜிக்கல் எரர். அப்படி வராது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ நீங்க பெரிய ஸ்டேட்மெண்ட் ஏதாவது பண்றீங்க, 2+2 into 2 divided by 2 இந்த மாதிரி பண்ணி ஒரு அவுட்புட் நீங்க எதிர்பார்க்கறீங்க, அந்த அவுட்புட் வர வேற அவுட்புட் வந்துச்சுன்னா அது பேர் தான் லாஜிக்கல் எரர். இப்ப நம்ம இங்க ரன் டைம் எரர் தான், ரன் டைம் எரர் தான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். ரன் டைம் எரர்னா என்ன வந்து அது ஒரு எக்ஸெப்ஷன், அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் வந்து த்ரோ பண்ணாம இருக்கும் எரரை. இப்போ இந்த வீடியோ நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்டில் எப்படி வந்து யூஸ் பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். ஓகே, நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். int a equal to 10, int b equal to 20 divided by 10. சாரி, 20 divided by a. அதை நம்ம ஏரியா மேல வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். நான் என்ன பண்றேன்னா வந்து b விட்டு பிரிண்ட் பண்றேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். கம்பைல் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நமக்கு இப்போ 2 அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இங்க 10 இல்லாம 0வா இருக்கு. இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிருக்கு. இது பேர் தான் வந்துட்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரன் டைம்ல தான் வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஓகே, நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, இப்போ கம்பைல் பண்ணலாம். இங்க பாருங்க, எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஹாயையும் இது பிரிண்ட் பண்ணல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி எரர் எங்க த்ரோ ஆகுதோ அதுக்கப்புறம் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்றது தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்றோம். இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பிளாக் உள்ள கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிளாக் உள்ள கொடுக்கணும். இந்த பிளாக் என்னன்னா வந்துட்டு ட்ரை பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ட்ரைனா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வந்துட்டு முயற்சி செஞ்சு பாரு, ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆகட்டும் அப்படின்னு சொல்றோம். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த இன்டிபியை கொண்டு வந்து வெளியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். நான் இன்டிபிக்கு வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இன்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ட்ரை பண்ணி பாரு, ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆகட்டும், இல்லைன்னா நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றேன். இந்த வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றது பேர் தான் வந்துட்டு கேட்ச் பிளாக். இப்போ வந்துட்டு இது வேற மாதிரி நான் சொல்லலாம். இப்போ வந்துட்டு ட்ரை பிளாக்ல முயற்சி செஞ்சு பார்ப்போம். கேட்ச் பிளாக்ல என்ன பண்ணலாம் வந்துட்டு முயற்சி செய்யும் போது ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா அந்த எரர் வந்துட்டு இதை பிடிச்சிடும். பிடிச்சிட்டு அந்த எரரை வந்துட்டு நம்ம ஏதாவது அவுட்புட் கொடுத்தோம்னா வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த எக்ஸெப்ஷன்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு கிளாஸ். இப்போ நான் இந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ள நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் F2 அலர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஒரு வேரியபிள் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு எந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும் இது வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கும். அதுக்காக இதுமே நம்ம பண்றோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அதனால நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி நம்ம பண்றோம். சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு சம்திங் வென்ட் ராங் எழுதுறேன். சம்திங் வென்ட் ஓகே, சம்திங் வென்ட் ராங் எழுதிருக்கேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கம்பைல் பண்ணிக்கிறேன், ரன் பண்றேன். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்திங் வென்ட் ராங் வந்துட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். சம்திங் வென்ட் ராங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறமேட்டுக்கு ஏன் பிரிண்ட் ஆச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ட்ரை பிளாக் வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் எக்ஸெப்ஷன் நிறைய டைப்ஸ் இருக்கு. இது ஒரு எக்ஸெப்ஷனால என்ன பண்ணுச்சுன்னா கேட்ச் பிளாக் ஸ்ட்ரைட்டா வந்துச்சு, வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என்ல வந்துட்டு நம்ம பியை வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். இந்த பியோட வேல்யூ இங்க பாருங்க 0, அதனால இந்த 0 பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு ஹாய் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்துட்டு யூஸ் பண்றப்ப நமக்கு ஏதாவது எரர் அடிச்சுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு மற்ற ஸ்டேட்மெண்ட் ஈஸியா பிரிண்ட் பண்ண முடியும். மற்ற ஸ்டேட்மெண்ட் நார்மலா எப்பயும் போல ஒர்க் ஆகும். இதுக்காக தான் நம்ம வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் வீடியோல எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.